மனோ, அந்த குழியை சீக்கிரம் மூடு. போதும் மனோ, அந்த குழியை சீக்கிரம் மூடு. ஓ என்ன தமன்னா, வா நீ வந்து மூடு, வா வா. சரி போ சீக்கிரம். கடவுளே, என்ன நடக்க போதோ? நான் வேற மண்டை காஞ்சி போய் நிக்கிறேன். இந்த தமன்னா வேற எங்க போயிருக்கானே தெரியலையே. இந்த மாப்பிள்ளை வேற திரும்பி வந்துட்டானே. இவன் உயிரோட வந்த விஷயத்த அவகிட்ட சொல்லணும். தமன்னா, போன வை, போன வை. சரி, நான் அப்புறமா கூப்பிடுறேன். என்னாச்சு மனோ? ஏன் இப்படி பேய் அறிஞ்ச மாதிரி வந்திருக்க? பேய் இன்னும் அறையில தமன்னா, அவ்வளவுதான். நான் என் கண்ணால பேய பார்த்துட்டு அலறி அடிச்சுட்டு ஓடி வந்திருக்கேன். ஐயோ மனு, முதல்ல என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லு. நான் என்னன்னு சொல்லுவேன் தமன்னா? என் கையாலேயே அடிச்சு கொண்ட அந்த மல்லிகாவோட புருஷன் உயிரோட வந்திருக்கான் தமன்னா. தமன்னா, அவனை நாம 2 பேரும் தான் அடிச்சு கொன்னு புதைச்சோம். அவன் எப்படி உயிரோட வந்தான்? தமன்னா, நமக்கு நடந்தது கனவா இல்ல இப்ப நான் பார்த்தது கனவா? எனக்கு என்ன நடக்குது ஒண்ணுமே புரியல. ஒரே குழப்பமா இருக்கு. சொல்லு தமன்னா. நான் இவ்வளவு பயந்து போய் சொல்லிட்டு இருக்கேன். நான் சொன்ன அதிர்ச்சியில உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா? இப்படி சிரிச்சுட்டு இருக்க? எனக்கு பைத்தியம் எல்லாம் பிடிக்கல. நீ பண்ற காமெடிக்கு சிரிக்கலனா உன் மனசு கஷ்டப்படும்ல, அதான் சிரிச்ச. கொஞ்சம் நிறுத்துறியா? அங்க எவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்குன்னு வந்து சொல்லிட்டு இருக்க. நீ என்னடா எந்த பயமும் பதற்றமும் இல்லாம ஏதோ காமெடி சொன்ன மாதிரி சிரிச்சுட்டு இருக்க. தமன்னா, நான் தெரியாம தான் கேக்குறேன். உனக்கு இங்க நடக்கிறதோட சீரியஸ்னஸ் தெரியுதா இல்லையா? ஏய், நாம 2 பேரும் சேர்ந்து ஒரு கொலை பண்ணிருக்கோண்டி. அதை மறந்துடாத. ரிலாக்ஸ் 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 மனோ. பதறின காரியம் செதறிடும்னு சொல்லுவாங்க. அதனால எந்த ஒரு விஷயத்தையும் நிதானமா தான் ஹேண்டில் பண்ணணும். தமன்னா, போதும். உன்னோட அட்வைஸ் எல்லாம் போதும். என் கேள்விக்கு பதில் சொல்லு. நாம கொன்ன பசுபதி மல்லிகாவோட புருஷன் எப்படி உயிரோட வந்தான்? மனோ, வந்திருக்கிறது பசுபதியே இல்ல. அதாவது மல்லிகாவோட புருஷனே இல்ல. ஏய், நான் அவனை பார்த்தேன். அவன் பசுபதி தான். நீ இல்லன்ற என்ன சொல்ற? எனக்கு ஒண்ணும் புரியல. அன்னைக்கு நம்ம 3 பேரும் கமண்டலனை பார்த்து பேசிட்டு இருக்கும் போது 2 பேரும் என்கிட்ட என்ன கேட்டீங்கன்னு ஞாபகம் இருக்கா? என்ன தமன்னா பேசுற? அந்த மந்திரவாதி உன்கிட்ட தான் ஏதோ சொல்லிட்டு இருந்தாரு. நீ தான் ஏதோ சீரியஸா அவர் சொல்றத கேட்டுட்டு இருந்த. ஆனா அவர் உன்கிட்ட சொன்ன விஷயம் எனக்கும் மாமாவுக்கும் எதுவுமே கேட்கலன்னு அன்னைக்கே உன்கிட்ட சொன்னமா இல்லையா? கரெக்டா சொன்ன மனோ. உங்க 2 பேர் காதலியும் விடாத அந்த ரகசியத்தை இப்ப நான் உங்ககிட்ட சொல்றேன். அதை கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கே தெரியும் நான் ஏன் சிரிச்சேன்னு. ப்ளீஸ் தமன்னா, டென்ஷன்ல தலையே வெடிச்சிரும் போல இருக்கு. ப்ளீஸ் என்னன்னு சொல்லு. இங்க பாரு தமன்னா, இத்தனை நாளும் அந்த ராணி ஏதோ ஒரு அதிர்ஷ்டத்திலையும் அவ செஞ்ச புண்ணியத்திலையும் தப்பிச்சுக்கிட்டு இருக்கா. ஆனா அவ என்ன செஞ்சாலும் சாக போறது உறுதி. பொதுவா ஒருத்தவங்க அவங்க குடும்பத்தை அழிக்க பில்லி சூனியம் வைக்கிறது, செய்வினை வைக்கிறது, மாந்திரீகம் பண்றது இததான் செய்வாங்க. ஆனா இப்ப நான் பண்ண போறது இத எல்லாத்தையும் விட ஒரு படி மேல இருக்கிற பாக்க வச்சு. பாக்கு மட்டும் வெளியில வந்துட்டா ராணியையும் அவ குடும்பத்தையும் அவ கிட்ட இருந்து யாராலையும் காப்பாத்தவே முடியாது. என்ன சொல்றீங்க சாமி? பாக்குன்னு என்னமோ சொன்னீங்களே, பாக்குன்னா என்ன? அது யாரு? நீங்க என்னென்னமோ சொல்றீங்களே, அப்போ இப்போ அது எங்க இருக்கு? பாக்கு யாரோட கண்ணுக்கும் தெரியவே தெரியாது.
அது உருவமே இல்லாத ஒரு துஷ்ட ஆன்மா. ஒரே நேரத்துல பல உயிர்களை காவு வாங்கினதுனால அது இப்போ நீருக்கு அடியில கட்டுப்பட்டு இருக்கு. நீங்க தானே அதை யாராலையும் கட்டுப்படுத்த முடியாதுன்னு சொன்னீங்க. ஆனா இப்போ அது நீருக்கடியில கட்டுப்பட்டு இருக்குன்னு சொல்றீங்க. சரியான நேரத்துல சரியான கேள்வி கேட்டிருக்கிற தமனா. அந்த துண்ட ஆத்மாவை நீர்லயும் நிலத்திலையும் வாழக்கூடியது. அந்த பிசாச ஒரே ஒரு ஆளால மட்டும்தான் கட்டுப்படுத்த முடியும். யார் சாமி அது? கியாட்டோ. அந்த பாக்க கட்டுப்படுத்தக்கூடிய ஒரே சக்தி அதோட எஜமான் கியோட்டோவால மட்டும்தான் முடியும். கியோட்டோவுக்கு பிடிச்ச ரத்தத்தால அபிஷேகம் பண்ணி அது கிட்ட இருந்து உத்தரவு வாங்கினதுக்கு அப்புறம்தான் நாம பாக்க கூப்பிடவே முடியும். பாக்கு ஒரு தடவை இறங்கி இடத்தை விட்டு வெளியே வந்துட்டா மறுபடியும் அதே இடத்துக்கு அவளால திரும்ப போக முடியவே முடியாது. அதே மாதிரி பாக்கால எந்த பொண்ணோட உடம்புக்குள்ளேயும் புக முடியாது. கல்யாணம் ஆகி தாம்பத்திய வாழ்க்கையை அனுபவிச்ச கணவர்மார்களோட உடம்புக்குள்ள புகுந்து அவங்களதான் தன் வசப்படுத்தும். ஆனா பாக்கு எப்பவுமே கியாட்டோவோட வசத்துல தான் இருக்கும். இப்ப அந்த குடும்பத்துல ஒரு நல்ல காரியம் நடக்க போகுது. பாக் இயற்கையா மரணம் அடையிற எந்த உடம்புக்குள்ளேயும் அதால நுழையவே முடியாது. இறந்து போன மாமிசத்தை அது வேட்டையே ஆடாது. உயிரோட இருக்கிறவன் திடீர்னு ஏதோ ஒரு சூழ்நிலையில துர்மரணம் ஆகிட்டா அவனோட உடம்புக்குள்ள இந்த பாக்கு புகுந்துருவா. நீ இப்ப உடனே கிளம்பி போ. விதிப்படி அந்த வீட்டுல உன்னால ஒரு உயிர் போக போகுது. ஆனா அது யார் என்னன்னு இப்போ உனக்கு தெரியவே தெரியாது. அந்த சம்பவம் நடக்கும்போது நீயே தெரிஞ்சுக்குவ, புரிஞ்சுக்குவ. யாரோட உடம்புக்குள்ள பாக்கு நுழையிறாளோ அவங்களாவே அவ மாற ஆரம்பிச்சிருவா. ஒவ்வொருத்தரையும் அணு அணுவா சித்திரவதை பண்ணி பண்ணி சாகடிப்பா. இப்போ நீ கிளம்பி போனா அடுத்த 48 மணி நேரத்துக்குள்ள உங்க கையால அங்க ஒரு மரணம் ஏற்படும். உங்களால திடீர்னு துர்மரணமா யாரு சாகுறாங்களோ அவங்களதான் பாக்கு தேர்ந்தெடுத்திருக்குன்னு அர்த்தம். நீ இப்ப கிளம்பு. எந்த ஒரு மந்திர மாந்திரிகத்தாலையும் பாக்க கட்டுப்படுத்தவே முடியாது. நான் இப்பவே ஆழ் கடலுக்கு அடியில யாகோ எந்திரத்தோட உணர்வுகளை கட்டுப்படுத்தி கியாட்டோ கிட்ட உத்தரவு வாங்குறேன். அதுக்கப்புறம் அங்க யாரு சாகணும், யார் உடம்புக்குள்ள புகுந்து சர்வநாசம் செய்ய போறாங்கங்கறத அப்பதான் பாக்கு முடிவே பண்ணும். ஓ ஓ அப்போ இங்க மல்லிகாவோட புருஷனா வந்திருக்கிறது பாக்கு கரெக்டா? ஆமா மனோ. தமன்னா, சூப்பர் தமன்னா. யாருமே நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு சூப்பரான விஷயத்த பண்ணிருக்க தமன்னா. அந்த கமண்டல நல்ல வேலைக்காரன் தான் போல இருக்கு. இந்த விஷயம் மட்டும் அம்மாவுக்கு தெரிஞ்சதுன்னு வை, உன்னை தலை மேல தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. ஆனா தமன்னா, மனுஷனுக்குள்ள சைக்கோ இருப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா அவனுக்குள்ள ஒரு பிசாசு இருக்குங்கிறத இப்பதான் நான் புதுசா கேள்விப்படுறேன். அதனாலதான் மல்லிகாவோட புருஷன் என்ன கிராஸ் பண்ணி போகும்போது என்ன பார்த்து சிரிச்சுக்கிட்டே போனானா? சாகறதுக்கு முன்னாடி வரைக்கும் தான் அவன் மல்லிகாவோட புருஷன். அதுக்கப்புறம் அவன் நம்ம கனவை நிறைவேற்ற வந்திருக்கிற பாக்கு. தமன்னா, நீ சொல்றது எல்லாமே கரெக்ட் தான். ஆனா இன்னும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் என் மண்டைக்குள்ள பூந்து குழப்பிக்கிட்டே இருக்கு. மனோ, உனக்கு குழப்பம் இல்லைனாத அதிசயம். பரவாயில்ல, உனக்கு இருக்கிற டவுட் எல்லாத்தையும் இப்பவே கேட்டு முடிச்சிரு. எதுக்காக மல்லிகாவோட புருஷனை புதைக்கிறதுக்கு 3 குழியை தோண்ட சொன்ன? நடுவுல இருக்கிற குழி மட்டும்தான் மல்லிகாவோட புருஷனை புதைக்கிறதுக்கு. மத்த 2 குழி, ஒன்னு பாக்குக்கு, இன்னொன்னு பாக்கோட எஜமா கியோட்டாக்கு. குழிக்குள்ள இருக்கிற கியோட்டா உத்தரவு கொடுத்ததுக்கு அப்புறமா தான் இன்னொரு குழியில இருக்கிற பாக் மல்லிகாவோட புருஷன் உடம்புக்குள்ள புகர முடியும். அதுக்குதான் அந்த 3 குழி. இன்னும் 3 நாளைக்கு அந்த குழியில இருக்கிற மல்லிகாவோட புருஷன் உடம்புக்கு எதுவுமே ஆகாது. பூச்சி பள்ளி கூட அந்த இடத்துல படாது. என்ன எப்படி சொல்ற? அது எப்படி தமன்னா படாம இருக்கும்? அதுக்கு பின்னாடி ஏதாவது காரணம் இருக்கா? அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கு. அந்த காரணத்துக்கு பின்னாடி ஒரு காரியமும் இருக்கு.
அதெல்லாம் உன்கிட்ட சொல்றதுக்கு எனக்கு இன்னும் உத்தரவு வரல. வரும்போது கண்டிப்பா நானே வந்து உன்கிட்ட சொல்றேன். இப்ப வா, நம்ம போய் ஃபங்க்ஷன் அட்டெண்ட் பண்ணலாம். இல்லைன்னா சந்தேகம் தான் வருவா. ஏ தமன்னா, ஒருவேளை தமன்னா உடம்புக்குள்ள அந்த பாம்பு பூந்திருக்குமோ? ஏன்னா எனக்கு உத்தரவு வந்தாதான் அந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லுவேன்னு சொல்லிட்டு போறாள. சேச்சா, அப்படிலாம் இருக்காது. ஏன்னா அந்த மந்திரவாதி தான் ரொம்ப தெளிவா சொன்னார்ல, பாக்கு எந்த பொண்ணோட உடம்புலயும் போகாதுன்னு. சரி, அங்க என்ன நடக்குதுன்னு போய் பார்ப்போம். மல்லிகா வெக்கப்படும் போது ரொம்ப அழகா இருக்கிறாள். ஆமாண்டி, இப்படி பூவும் போட்டுவும் பார்க்க சொல்ல என் கண்ணே பற்றும் போலுக்குது. அவ பொம்மி அக்கா மாதிரி ரொம்ப சாது அக்கா. அப்படியா மல்லிகா? மாப்பிளைய பார்த்தா அப்படி தெரியலையே. மல்லிகா பக்கத்துல பம்மி கிட்ட உட்காந்துக்கிறாரு. போங்கக்கா. அட, இந்த வெக்கத்தை பாக்கிறதுக்கு இவளை இன்னும் கிண்டல் பண்ணலாம் போலுக்குது. மல்லிகாவுக்கு வெக்கத்தை பாருங்களேன். அந்த சிசுவின் ரத்தம் என் மீது பட வேண்டும். அப்பொழுதுதான் மல்லிகாவின் கணவர் பசுபதி உடம்பில் நான் நிரந்தரமாக தங்க முடியும். அடுத்த 48 மணி நேரத்துல ராணியோட வயதுல இருக்கிற அந்த சிசுவோட ரத்தத்தை நான் சமாதியில தெளிச்சு இந்த பூத உடலை எனக்கு சொந்தமாக்கி நான் இந்த உடல்லையே தங்கலனா என் பேரு பாகு இல்லை. ராணி, கூடிய சீக்கிரமே உனக்கு வளகாப்பு நடத்தணும்ல? சித்தார்த் தம்பி, வளகாப்பு 9ஆம் மாசம் தான் பண்ணணும். நீங்க ஆசைப்படுறத பார்த்தா மாசம் மாசம் வளகாப்பு வைப்பீங்க போலக்குதே. ஓட்டாதீங்கக்கா. வெச்சா அதுல என்ன தப்பு இருக்கு தமர சொல்லு? இந்த சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் நம்ம சந்தோஷத்துக்காக உருவானது தானே. நீ சொன்னது 100% கரெக்ட் அஞ்சல. கேட்டீங்களா? கேட்கலாம் தம்பி. தமன்னா, நம்ம கொன்னோமே அந்த உண்மையான பசுபதி உடம்புக்குள்ள ஏதோ 3 நாளைக்கு மண்ணு கூட படாதுன்னு சொன்னியே, அது ஏன் எதுக்குன்னு மட்டும் என்கிட்ட சொல்லிட. இல்லைன்னா எனக்கு தலையை வெடிச்சிடும் போல இருக்கு. முடியலப்பா. நீங்க சொன்ன மாதிரி 3 குழியை தோண்டி புதைச்சாச்சு. ஆனா எனக்கு அதுல ஒரு சந்தேகம் இருக்கு. உங்ககிட்ட கேட்கலாமா? கேளு. நடுவுல இருக்கிற குழியில பசுபதியோட உடம்ப புதைச்சாலும் தூசி துரும்பு எதுவுமே படாம அப்படியே ஆறுன நிலைமையில தான் இருப்பாருன்னு சொன்னீங்கல்ல, அதனால யாருக்கு என்ன பிரயோஜனம்? ஒரு பெண் கரு உருவும் போது மொத்தம் 3 நிலைகளை கடக்க வேண்டியது வரும். அதுல முதல் நிலை பும்சவனம், 2வது நிலை சீமந்தம், 3வது நிலை வளைகாப்பு. நீங்க அழிக்கணும்னு நினைக்கிற ராணி இப்போ முதல் நிலையில இருக்கா. 2வது நிலைக்கு போறதுக்கு முன்னாடி அவ வயித்துல வளர்ற சிசுவை நாம அழிக்கணும். ராணி வயித்துல வளர்ற அந்த குழந்தை அஷ்டாவதானியா இருக்கிறதுனால 2வது நிலைக்கு ராணி மட்டும் போயிட்டானா மரணமே அந்த சிசுவை பார்த்து பயப்படும். அப்போ அழிக்கணும்னா இப்பதான் முடியுமா? ஆமா, இப்ப கொன்னாதான் அவளை கொல்ல முடியும். இல்லனா ரொம்பவே கஷ்டம். இப்ப வந்திருக்க கூடிய பாக் இன்னும் 48 மணி நேரத்துக்குள்ள பும்ச வனத்துல இருக்கிற, அதாவது ராணியோட வயத்துல கருவா இருக்கிற சிசுவை வெளியே எடுத்துரும். அந்த சிசுவை வெளியே எடுத்ததுக்கு அப்புறமா அதோட ரத்தத்தை கொண்டு போய் 3 குழி தோண்டி புதைச்ச இடத்துல தெளிக்கும். அப்ப தெளிக்கும் போதுதான் உருவமே இல்லாத பாக் பசுபதியோட உடம்ப அப்படியே தன் வசப்படுத்தி அத தன்னோட உடம்பா வடிவமைச்சு வச்சுக்கும். பாக் இத மட்டும் செஞ்சிடுச்சுன்னா அத அழிக்கவே முடியாது. அதால மத்தவங்களுக்கு தான் அழிவு.
ஆ, ஆம், ஒருவேளை 48 மணி நேரத்துக்குள்ள பாக்கதை செஞ்சு முடிக்கலனா? அதுக்கு வாய்ப்பே இல்ல தமனா. பாக் தான் நினைச்சத அடைஞ்சே தீரும். ஆனா அது நினைச்சத அடையணும்னா புதைக்கப்பட்டிருக்கிற பசுபதியோட பூத உடலுக்கு எதுவுமே ஆகக்கூடாது. தமன்னா, சராசரி மனுஷனுக்கு மூளை உள்ளங்கை அளவு தான் இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா உன்னோட மூளை எடைக்கு எடை இருக்கும் போல இருக்கு. ராணி, அக்கா, ஒரு மஞ்ச கயித்துல ஒரு மஞ்ச கிழங்க கட்டி மல்லிகா கழுத்துல மாப்பிளைய கட்ட சொல்லு. கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த தாலியை கழட்டி கொடுக்க சொல்லு. சரிக்கா. மாப்பிள்ள, சொல்லுங்கக்கா. பூஜை அறையில பூஜைக்கு தேவையான இந்த சந்தனம், குங்குமம் அதெல்லாம் எடுத்து வச்சுக்கிறேன். அதை கொஞ்சம் எடுத்துன்னு வரீங்களா? ஓகேக்கா. வாங்க. என்ன புகையுது? தாத்தா, என்னடா ராணி எங்க காணோம்? இங்க தான் நான் நின்னுட்டு இருந்தேன். ராணி, ஆமாப்பா. அவ இங்கதானே இருந்தா. இங்கதானே எங்க இருந்தா? போயிருப்பா? ஏன் நம்மளால அவ பக்கத்துல நெருங்க முடியல? சரி, டென்ஷன் ஆகாதீங்க, நான் பார்த்துட்டு வந்துடுறேன். போய் பாருடா. மாப்பிள்ளை எங்க போனாரு? ராணி, ராணி, ஐயோ, ராணி, 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 எந்திரி. என்னாச்சு? ராணி, தாலி எடுத்துட்டு வர போனேன். பூஜை ரூமுக்குள்ள போனா ஒரு சூறாவளி காத்து மாதிரி வந்துச்சு. அப்புறம் என்ன யாரோ கழுத்தை பிடிச்சி தள்ள மாதிரி இருந்தது. நான் இங்க வந்துட்டேன். ஓ, நீங்களும் அடிச்ச காத்துல இப்படிதான் இங்க வந்தீங்களா? ஏ ராணி, உனக்கு ஒன்றும் ஆகலைல்ல? பார்த்து. என்னாச்சு ராணி? ஐயோ, யாரோ என்னோட தலைய புடிச்சு இழுத்துன்னு வந்த மாதிரி இருந்துச்சியா. அட, ஒரே புகையே வந்ததுனால யாரோ தள்ளிவிட்ட மாதிரி ஃபீல் பண்ணியிருக்க. எல்லாரும் அங்க வெயிட் பண்றாங்க. இதை பெருசு பண்ணாத.
இங்க பாரு, இங்க ஒரு நல்ல காரியம் நடந்துட்டு இருக்கு. நீ ஏதாவது சொன்னா எல்லாருமே குழம்பி போயிடுவாங்க. சொல்றது புரியுதா? எப்படி நான் இங்க வந்தேனே தெரியலையே. ராணி, நீ ரிலாக்ஸ் ஆகு. இத பத்தி நீ யாருக்கிட்டயும் சொல்லக்கூடாது, சரியா? சரியா? வா. ஒரே புகையா வர இருக்குது. ராணி, நான் தான் சொல்றேன்ல, வா. மாப்பிள்ள, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள அந்த தாம்பாள தட்டு எடுத்துட்டு வாங்க. ம்